ஹலோ எவ்ரிவான். இந்த கேஸை நீங்கள் கேட்குறப்போ இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு சொல்லி கண்டிப்பாக உங்களை யோசிக்க வைக்கும். இந்த கேஸில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்குது. அந்த அளவுக்கு இந்த கேஸை கேட்கும்போதே நம்ம மனசை சுக்குநூறாக உடைக்கக்கூடிய ஒரு கொடூர சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சா மறக்காமல் ஒரு லைக்கையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இன்னைக்கான கேஸ் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். கர்நாடகா மாநிலத்தில் இருக்க ஹாசன் மாவட்டத்தில் அரிசிக்கெரை அப்படின்னு சொல்லி ஒரு தாலுக்கா இருக்குது. இந்த தாலுக்காவில் தான் ஜவஹல் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. இந்த ஜவஹல் கிராமத்தை சுற்றி நிறைய விவசாய நிலங்கள் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் பெரும்பாலும் சொந்தமாக நிலம் வச்சுருக்காங்க. அவங்க சொந்த நிலத்தில் தினமும் விவசாய வேலை பார்க்குறது தான் அவங்களோட பிரதான தொழிலாக இருந்திருக்கு. ஆனால் நிலமில்லாத சில கிராம மக்கள் இருப்பாங்க. அவங்க சொந்தமாக நிலம் வச்சுருக்கவங்க கிட்ட கூலி வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. இப்படி தான் அந்த கிராமத்தை சுற்றி இருக்க எல்லாருமே வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி டைமில் தான் சரியாக செப்டம்பர் 15, 2025 இந்த ஜவஹல் அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தில் ஒரு விவசாய நிலம் இருக்குது. அந்த விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் ஒரு வாழைத்தோட்டம் ஒன்றும் இருக்குது. அந்த வாழைத்தோட்டத்துக்கு சொந்தமான விவசாயிகள் எப்பவும் போல வேலை பார்க்குறதுக்காக அவங்க தோட்டத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி அந்த வாழைத்தோட்டத்துக்குள்ளே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. ஏன்னா அவங்களோட வாழைத்தோட்டத்துக்குள்ள அவங்க பார்த்த காட்சி அவங்க கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருந்திருக்கு. சரியா 45 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் கொடூரமான முறையில் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்காங்க. இந்த காட்சியை தான் அன்னைக்கு அந்த வாழைத்தோட்டத்துக்கு வேலைக்கு வந்த ஒரு விவசாயி பார்த்துருக்காரு. பார்த்து அவர் பயந்து போயிட்டு உடனடியாக பக்கத்தில் இருக்க ஜவஹல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி வாழைத்தோட்டத்தில் ஒரு பெண்ணோட சடலம் இருக்குது, உடனடியாக கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. இந்த தகவல் கிடைச்சதுமே ஜவஹல் போலீஸ் உடனடியாக அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. ஸ்பாட்டுக்கு வந்த டீம் அங்கே ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு சொந்தமான எந்த ஒரு விஷயமுமே அந்த இடத்துல போலீஸ்க்கு கிடைக்கல. அந்த பொண்ணு யார் அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரிய வரலை. அதனால இறந்து போன அந்த பெண்ணோட முகத்தை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களோட உடலை அட்டாப்சி பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஜவஹல் போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்து அந்த பாடியை பார்க்கும்போதே போலீஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் தெளிவாக தெரியுது. அதாவது அந்த பாடி அலங்கோலமாக இருந்திருக்கு. இதை வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 45 வயசு மதிக்கத்தக்க பெண்ணை யாரோ இந்த வாழைத்தோட்டத்துக்குள்ளே வச்சு அவங்கள கொடூரமான முறையில் சீரழித்து தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. முதல்ல இந்த பெண் யாருன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வந்தாதான் இந்த கொடூரமான கொலையை பண்ணது யாருங்கிறது போலீஸ்க்கு தெரிய வரும். அதனால போலீஸ் முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணோட பாடி கிடைச்ச அதே கிராமத்தில் இந்த பொண்ணோட ஃபோட்டோவை காமிச்சு எல்லார்கிட்டையுமே விசாரிக்கவும் பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்க நிறைய பேர்த்துக்கு இந்த பெண் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இவங்க இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களே இல்லை, பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது அந்த விசாரணையில் போலீஸ்க்கு தெரிய வருது. இந்த பொண்ணு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த விவசாய நிலத்தில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க கிராமத்துக்கு கிளம்பி போயிடுவாங்க. தினமுமே அந்த லேடி வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு போகிறதுனால நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லேடியோட பேர் பாமா அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இதனால போலீஸ் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, பாமா இருக்கக்கூடிய அந்த பக்கத்து கிராமத்துக்கு போனோம் அப்படின்னா உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதும் அவங்கள பற்றின தகவல் தெரிய வரும்னு நினைக்கிறாங்க. அதனால பாமாவோட கிராமத்துக்கு போயிட்டு விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்க ஒரு நபர் சொன்ன விஷயம் போலீஸ்க்கு இன்னுமுமே அதிர்ச்சியாக இருந்திருக்கு. போலீஸ்க்கு பாமாவோட உடல் செப்டம்பர் 15 அன்னைக்கு கிடச்சிது. அதே டேட்டில் பாமா பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு 17 வயசு பையன் கூட சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் போலீஸோட விசாரணையில் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அங்கே இருக்கிற ஒரு கிராமவாசி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பொண்ணும் அந்த 17 வயசு இருக்க ஒரு பையனும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சரியா செப்டம்பர் 15 இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்ததை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காரு.
இதனால போலீஸ்க்கு அந்த 17 வயசு பையனை பிடிச்சி விசாரணை பண்ணுறாங்க. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க பையன் இந்த மாதிரி ஒரு கொடூரமான க்ரைமை பண்ணுவான்னு போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் தான் இருந்துச்சு. ஆனாலும் பாமாவோட பக்கத்து வீட்டில் தான் இந்த பையன் இருந்திருக்கான். அதனால இந்த க்ரைம் இவன் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. சரி, எதுக்கும் விசாரணை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட போய் போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க. போலீஸை பார்த்த உடனே அந்த 17 வயசு பையன் பயப்பட ஆரம்பிச்சிருக்கான். அவனோட உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது. கையெல்லாம் நடுங்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பயத்தில் நின்றுட்டு இருந்திருக்கான். இதை பார்த்த உடனே போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு, இவன் கண்டிப்பாக ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு அவனோட ஆட்டிடியூட்டை வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் கேட்குற கேள்விக்கு எல்லாமே அவன் உளரவும் ஆரம்பிச்சிருக்கான். இதனால் அந்த பையனை அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட ஸ்டைலில் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போலீஸ் நடத்தின கிடுக்குப்பிடி விசாரணையில் அவன் நடந்த மொத்த விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த 17 வயசு பையன் சொன்னதை கேட்டு ஒட்டுமொத்த போலீஸ் ஆஃபீஸருமே அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கொடூர க்ரைமை 17 வயசு இந்த பையன் பண்ணியிருக்கிறது போலீஸ்க்கே ஷாக்காக தான் இருந்திருக்கு. 17 வயசுலேயே சைக்கோவாக மாறி 45 வயசு மதிக்கத்தக்க அந்த பெண்ணை இவன் என்ன பண்ணா அப்படிங்கிறத ஒன்றொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி அந்த 17 வயசு பையன் போலீஸ்கிட்ட என்ன சொல்லியிருக்கான் வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல இந்த பாமா அப்படிங்கிற பேர் அந்த பெண்ணோட உண்மையான பேர் கிடையாது. ஏன்னா அந்த பெண்ணோட பேரை எந்த ஒரு நியூஸ்லேயுமே அவங்க வெளியிடலை. கூடவே கில்லராக இருக்கக்கூடிய அந்த பையனோட பேரையும் எந்த ஒரு இடத்துலையும் மென்ஷன் பண்ணலை. அந்த பையனோட எதிர்காலம் பாதிக்கப்படும்னு சொல்லிட்டு அந்த பையனோட பேரையும் எங்கேயுமே வெளியிடலை. அதனால அந்த 45 வயசு மதிக்கத்தக்க பெண்ணுக்கு பாமான்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையான பெயரை தான் இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாமா கர்நாடகா மாநிலம் ஹாசன் அப்படிங்கிற மாவட்டத்தில் அரிசிக்கடை தாலுக்காவில் இருக்க ஜவஹல் அப்படின்ற கிராமத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. பாமாவுக்கு கல்யாணமாகி கொஞ்ச நாள்லேயே அவங்க கணவர் இறந்து போயிடுறாரு. பாமாவுக்குன்னு சொல்லி குழந்தைங்க யாருமே இல்லை. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே அவங்க கணவரை இழந்துட்டாங்க. கூடவே பாமாவுக்கு குழந்தையும் இல்லை. இதனால் அந்த பாமா கிராமத்திலேயே தனியாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பெண் தனியாக வாழ்கிறாங்கன்னா அவங்க எந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே நல்லா தெரியும். அந்த மாதிரி தான் பாமாவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு. கூடவே அவங்க கணவர் இறந்து போனாலும் அவங்க இன்னொரு ஆணை தேடி போகவே இல்லை. உடல் தேவைக்காகவும் சரி, எதுக்காகவும் சரி, அவங்க ஒரு ஆணை தேடி போகவே இல்லை. வேறொரு கல்யாணமும் அவங்க பண்ணிக்கல. கணவன் இல்லைன்னா என்ன, ஒரு பெண்ணால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு தனியாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இவங்க கணவன் இல்லாமல் தனியாக வாழ்கிறத அங்கே இருக்க எல்லாருக்குமே பொறாமையாக இருந்திருக்கு. ஒரு பெண் கணவன் இல்லாமல் தைரியமாக அவங்க சம்பாரித்து வாழ ஆரம்பித்தாங்க. அவங்க வாழ்வாதாரத்துக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் விவசாய நிலத்தில் போயிட்டு கூலி வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போவுமே இவங்க இருக்கிற கிராமத்துலேருந்து பக்கத்து கிராமத்துக்கு காலையில் வேலைக்கு போவாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி கூலி வேலையில் கிடைக்கிற பணத்தை வச்சு தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 17 வருஷத்துக்கு முன்னாடி பாமா வாழ்ந்துட்டு இருக்க அதே வீட்டு பக்கத்தில் ஒரு தம்பதி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆச்சு. அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. அவங்களும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிறது பிறக்கவே இல்லை. இதனால் குழந்தை பிறக்கலைன்னா என்ன, நம்ம ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த தம்பதி ஒரு ஆண் குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கத்தில் இருந்த அந்த ஃபேமிலி கொஞ்சம் பணக்காரவங்களாக இருந்திருக்காங்க. அதனால கணவன் மனைவி அதிகமாக அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. இதனால் இந்த குழந்தைய வளர்க்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. அதனால தான் வீட்டுக்கு ஒரு ஆளை வேலைக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணுறாங்க. அப்போ தான் பக்கத்து வீட்டில் இருக்க பாமா கிராமத்தில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வருது. நீ எதுக்கு அவ்வளோ தூரம் போய் கஷ்டப்படுற, எங்கள் வீட்டில் இருக்க இந்த குழந்தைய பார்த்துக்கோ, உனக்கு வேண்டிய நல்ல சம்பளத்தை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த தம்பதி சொல்கிறாங்க. இதை கேட்ட பாமாவுக்கும் அது சரின்னு சொல்லி தோணுது. ஆரம்பத்துலேருந்தே பாமாவுக்கு குழந்தை அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே இவங்களோட கணவரை இழந்துட்டாங்க. வேறொரு கல்யாணமும் அவங்க பண்ணிக்கல. அதனால இந்த குழந்தைய நம்ம குழந்தை மாதிரி வளர்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதனால பக்கத்தில் இருக்க அந்த தம்பதியோட வீட்டுக்கு வேலைக்கு வரதா ஒத்துக்கிறாங்க. இப்போ அவங்க தத்தெடுத்த அந்த ஆண் குழந்தைய இவங்க தான் சின்ன வயசுலேருந்து வளர்க்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க.
அதாவது தத்து எடுத்தது மட்டும்தான் அந்த தம்பதி. சின்ன வயசுலேருந்து அந்த பையனை அவங்க அம்மா மாதிரி இவங்க தான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அந்த ஆண் குழந்தைக்கு 6 வயசு ஆகுது. அப்போ அந்த தம்பதி என்ன சொல்கிறாங்கன்னா, போதும், இதுக்கு மேலே குழந்தைய நாங்களே பார்த்துக்கிறோம். குழந்தையா இருக்கும்போது தான் பார்த்துக்கிறதுக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு. இப்போ நீங்கள் தேவையில்லை. இதுக்கு மேலே எங்கள் குழந்தைய நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த தம்பதி சொல்கிறாங்க. பாமாவும் சரின்னு சொல்லிட்டு பழைய கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் என்னதான் பாமா அந்த வீட்டிலேருந்து வேலை செய்கிறத விட்டாலும் அந்த சின்ன பையன் மேலே அவங்களுக்கு பாசம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. சின்ன வயசுலேருந்து அவங்க தான் அம்மா மாதிரி அந்த பையனை வளர்த்துருக்காங்க. அதனால எப்போவுமே அந்த பக்கத்து வீட்டில் இருக்க அந்த தம்பதியோட பையன் மேலே இவங்களுக்கு ஒரு பாசம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. என்னதான் அந்த வீட்டுக்கு இதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போகலைனாலும் அந்த பையனுக்கு தேவையான உதவிகளை இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அந்த பையன் வளர வளர அந்த பையனோட மனசுக்குள்ள ஒரு தவறான எண்ணம் வளர ஆரம்பிச்சிருக்கு. 6 வயசுக்கு அப்புறம் அந்த பையன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கான். ஸ்கூலுக்கு போகிறப்போ அந்த பையனை ரெடி பண்ணுறதுக்கு அந்த பையனுக்கு தேவையான உதவி எல்லாத்தையுமே பாமா தான் செஞ்சுருக்காங்க. ஒரு அம்மா தன்னோட மகனுக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே அந்த பையனுக்கு இவங்க செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த சின்ன பையன் வளர வளர இவங்கள ஒரு தவறான கண்ணோட்டத்தில் தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது அவனோட மனசுக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் உருவாக ஆரம்பிக்குது. அம்மா மாதிரி வளர்த்த இந்த பெண்ணை தவறாக நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அவனுக்குள்ளே வளர ஆரம்பிச்சிருக்கு. இதனால் நிறைய டைம் பாமாவை அவன் தவறாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். இருந்தாலும் சின்ன பையன்தான், போக போக சரியாயிடுவான்னு சொல்லி அவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் கடைசியில் அதுதான் அவங்களோட உயிரையே எடுக்க போகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியல. இப்படியே அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவனுக்கு 17 வயசு ஆகுது. அந்த பையன் வளர்ந்து அடலன் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமாவும் அவங்கள தப்பாக பார்க்குறத அவன் நிறுத்தவே இல்லை. ஒரு கட்டத்தில் பாமா கிட்டேயே நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்டிருக்கான். இதை கேட்ட பாமா ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. அப்போ பாமா ரொம்பவே கோவப்படவும் ஆரம்பிச்சிருக்காங்க. உனக்கு வெறும் 17 வயசு, எனக்கு 45 வயசு. உனக்கு அம்மா மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து இந்த மாதிரி தப்பாக கேட்குறீன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காங்க அவங்க. இருந்தாலும் அந்த 17 வயசு பையனோட பார்வை அவங்க மேலேருந்து மாறவே இல்லை. தொடர்ந்து அவங்கள தவறான கண்ணோட்டத்தில் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். அந்த மாதிரி டைமில் தான் செப்டம்பர் 15, 2025 அன்னைக்கு பாமா எப்பவும் போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு கூலி வேலைக்காக கிளம்பிட்டு இருந்திருக்காங்க. அப்போது இவன் ஸ்கூலுக்கு போகாமல் பாமா கிட்ட இன்னைக்கு நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்கான். நம்ம 2 பேரும் தப்பாக நடந்துக்கலான்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட பாமாவுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. ஏற்கனவே அந்த பையனுக்கு புரிகிற மாதிரி பல தடவை அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவன் கேட்காம இந்த விஷயத்தை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அதனால அன்னைக்கு பாமாவுக்கு கோவம் வந்திருக்கு. பயங்கரமாக அந்த பையன் கூட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க. இப்படி அவங்க சண்டை போட்டதை தான் பக்கத்து வீட்டில் இருந்தவர் பார்த்துருக்காரு. இதுக்கப்புறமா போலீஸ் விசாரணையில் அந்த நபர் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காரு. சண்டை போட்டுட்டு பக்கத்தில் இருக்க அந்த கிராமத்துக்கு அவங்க கூலி வேலை பார்க்குறதுக்காக கிளம்பி போயிருக்காங்க. ஆனால் இந்த பையனோட மனசுக்குள்ள அவங்கள எப்படியாவது அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற கொடூரமான எண்ணம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதனால் பாமா போகிற வழியில் அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கான். பாமா கரெக்டாக பக்கத்தில் இருக்க அந்த கிராமத்தில் இருக்க வாழைத்தோட்டத்துக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க அங்கே சகஜமாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி திடீர்னு இந்த பையன் வந்து நின்றுட்டு இருந்திருக்கான். இவனை பார்த்த பாமா ஷாக் ஆயிராங்க. இங்கே எதுக்கு ஸ்கூலுக்கு போகாமல் வந்த அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்பா அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். இதனால பாமா அதிர்ச்சி ஆகுறாங்க. அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. ஆனால் இவன் ஒரு சைக்கோ மாதிரி அவங்கள துரத்தி பிடிச்சு அதே இடத்துல அவங்க கிட்ட தப்பாக நடக்க ஆரம்பிச்சிருக்கான். சின்ன வயசுலேருந்து ஒரு தாய் மாதிரி வளர்த்துட்டு இருந்த பெண்ணுக்கிட்டேயே தவறாக நடக்கவும் ஆரம்பிச்சிருக்கான். பாமா அவனோட பிடியிலேருந்து விலகிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களால முடியல. அதனால கத்துனா மட்டும்தான் நம்மளை யாராவது வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கத்தி கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க. இதனால் ஆத்திரமடைஞ்ச அந்த பையன் என்ன பண்ணுறானா அவங்க சத்தம் போடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருந்த ஒரு கல்லை எடுத்து அவங்க தலையில் பயங்கரமாக அடிச்சிருக்கான். கூடவே கையில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதை எல்லாத்தையுமே எடுத்து பாமாவை கொடூரமான முறையில் தாக்கவும் செஞ்சுருக்கான். அப்போ அவங்க சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிக்குது. அதே டைமில் அவங்கள கழுத்தை நெரிச்சு அதே இடத்துல துடி துடிக்க கொலையும் பண்ணியிருக்கான். கொலை பண்ணிவிட்டு அந்த இடத்துல அவங்க உடலை அப்படியே போட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கான்.
இதுதான் அன்னைக்கு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போலீஸோட விசாரணையில் அவன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கான். இதை கேட்ட அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கிறாங்க. ஆபத்து அப்படிங்கிறது யார் மூலமாக வேணாலும் வரலாம் அப்படிங்கிறது இந்த கேஸ் நமக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குது. நம்ம தினமும் பார்த்து பழகக்கூடிய ஒரு முகத்தினாலேயே நமக்கு பெரிய ஒரு ஆபத்து வரும் அப்படிங்கிறத இந்த கேஸ் நமக்கு உணர்த்தியிருக்கு. 45 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை 17 வயசு பையன், அதுவும் தன்னோட மகனாக நினச்சி வளர்த்த ஒரு பையனே தன்னை கொடூரமான முறையில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொலை பண்ணா அப்படிங்கிற செய்தி ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. இந்த விஷயம் உங்களுக்கும் அதிர்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேஸை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு க்ரைம் ஸ்டோரியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.